ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ளாட்டான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் பட்டர் போட்டிருக்கேன், ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் தென் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே பேனில் பன்னீரை வெளியே எடுத்து வச்சுட்டு ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்தது டொமேட்டோ, கேஷ்யூ, பாதாம் இந்த மூணையும் ஒரு பிளான்ச் மாதிரி, ஒரு பாயில் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சோன்னு அந்த வெங்காயம் வதக்கினோம்ல அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்பைசஸ் போடுறோம். சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க, உங்கள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது மல்லித்தூள் போடுறேன், கொரியாண்டர் பவுடர். அடுத்தது டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் விட்டுருங்க. இந்த மாதிரி பாயில் ஆன அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அகெயின் ஒரு பாயில் விடுறோம். ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கேஷ்யூ அண்ட் பாதாம் போட்டனால உங்களுக்கு திக்காக இருக்கும். இந்த மாதிரி திக்காக உங்களுக்கு வரும். இதில் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி என்னோட கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.